வெண்பா வெண்பா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் யார்கிட்டயும் சொல்லாம வந்த? என்ன பழக்கம் இது? உன்னை எங்கெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கிறது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லங்க, அவ பாத்ரூம் போலான்னு நீ பேசாத. நீதான் இவளை கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்க. டாடா மல்லியம்மா திட்டாதீங்க. நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போதா சொல்லுவாங்க. நீங்க பூஜை பண்ணிட்டு இருந்தீங்களா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் சொல்லாம வந்துட்டேன். பாத்தியா விஜய், இவள மாதிரி காரணம் சொல்ல படிச்சிருக்கா. அவதான் சொல்லிட்டு போக சொன்னாலாம், ஆனா உன்கிட்ட சொல்லலையாம். முளம் அளந்து அளந்து கையே தேஞ்சு போன கதையால போச்சு. ஏன் மல்லி, குழந்தை கிட்ட இப்படிலாம் கூட காரணம் சொல்லி வச்சிருக்கியா? என்ன பேசுற? குழந்தை இதுக்கெல்லாம் போய் எதுக்கு போய் சொல்ல போறா? நானாதான் வந்தேன்னு சொல்றேன்ல, எதுக்கு எல்லாரும் மல்லியம்மா திட்டுறீங்க? வெண்பா உன் கையில என்ன? ஏய் விஜய், உன் பொண்ணு எதையும் மறைக்கிறா பாத்தியா? அதே திருட்டு புத்தி. இதெல்லாம் இவளுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிற? நிக்கிறா பாத்தியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ராஜி, எதுக்கு எடுத்தாலும் மல்லிதான் காரணமா? சரி, தப்பு எல்லாத்துக்கும் இவதான் காரணம்னு சொல்றியே, தப்பி தவறி ஏதாச்சும் ஒரு நல்லதுக்கு இவ காரணம்னு உன் வாயில வருதா? மனசு புறா வன்மத்தை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு கோடி கோடி அள்ளி கொடுத்துட்டா சாமி ஒண்ணும் அப்படியே ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணாது. ஒண்ணுமே செய்யாம கோயிலுக்கு வராம எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு சாமி வீடு தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணும். ஆமா, சாமிக்கு ஏஜென்ட் நீங்க தானே. உங்ககிட்ட கேட்டுதானே சாமியே ஆசீர்வாதம் பண்ணும். குடுக்க வக்கல்லனாலும் பேச்சுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நம்மளாலதான் கை நீட்டி 10 பைசா குடுக்க முடியலையே. வாய் மூடிட்டு சைலண்டா ஓரமா நிக்கலாம்ல. முன்னாடி முன்னாடி வந்து கருத்து சொல்ல வர்றது. அக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கா? வெண்பா உன் கையில என்னன்னு கேட்டேன். வெண்பா காட்டு வெண்பா. யாரோ ஒருத்தர் மூலமா 2 பொம்மையையும் ஒண்ணு சேர்த்துரும். சாமி, இப்ப கூட இந்த மல்லி சொன்னாதான் காட்டுவல்ல, அப்பா சொன்னா கூட காட்ட மாட்டேல்ல வெண்பா. ரஞ்சிதா, என்ன பழக்கம் இது? எல்லாத்தையும் இப்படி திருச்சி திருச்சி விடுற. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நில்லு. வெண்பா என்னது இது? இந்த ஸ்டாச்சு 2 பொம்மையும் தனியா இருந்தது டாடா. இது ரெண்டையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஐ சேர்ந்துருச்சு, சூப்பர். ஹாப்பி டாடா. டாடா நீங்க பாத்தீங்களா, ஒன்னா சேர்ந்துருச்சு. வெண்பா குட்டி கியூட் இல்ல? சூப்பர்ல? சரி வா போலாம். நான் கியூட்னு சொல்லுங்க டாடா. நீ கியூட் தான் செல்லம், சரியா? சரி, அத வச்சுட்டு வா. ஏன், இது சும்மாதான் இருந்துச்சு, நான் எடுத்தா என்ன தப்பு? பாத்தியா, சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்தா இப்படிதான் புத்தி போகும். இங்க பாரு, அது நம்மளோடது கிடையாது. இது யாராவது வேண்டிட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. அங்க போய் வச்சுட்டு வா போ. போலாமா? அக்கா வா.
இப்பவாவது நம்புறியா புள்ள? அந்த அம்மா அவ்வளவு அழுத்தமா சொல்லிட்டு போறப்பவே எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும். இன்னுமா இத நீ சந்தேகப்படுற? உன்னை பொறுத்த அளவுல இன்னைக்கு நம்ம இங்க வந்ததுக்கு காரணம் நான் நீ நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், சாமி தான் புள்ள இதுக்கு எல்லாமே காரணம். ஆமா மல்லி, இன்னைக்கு இங்க நடந்தது எல்லாமே கடவுளால இன்னைக்கு நடக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கல. கோயிலுக்கு போறோம்னு இவங்க முடிவெடுத்தப்ப சரியா நாங்க வந்து சேர்ந்தோம் பாரு. அன்னைக்கு சண்டை போட்டு சாமர்த்தியமா பேசி உன்னைய இங்க கூட்டிட்டு வந்தது மட்டும்தான் நான். ஆனா இங்க என்னெல்லாம் நடந்துச்சு பாத்தியா? சாமி மாதிரி அந்த செல்லாயம்மா அவங்களா தேடி வந்தாங்களா இல்லையா? அவங்க காசுக்காக ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட சொல்லல. நான் பணம் கொடுக்க போனப்ப கூட வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க பாத்தியா? ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? நீ பிரிச்சு வச்ச சிலைய அந்த அம்மா யாரோ ஒருத்தர் சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்ன மாதிரி நடந்துச்சா? அதுவும் பாரு, அந்த யாரோ ஒருத்தர் நம்ம வெண்பா. இதுல இருந்து உனக்கு என்ன புள்ள புரியுது? வெண்பாவால நீங்க 2 பேருமே என்னைக்கும் ஒண்ணு சேர்ந்துதான் இருப்பீங்க. இதுல சந்தேகமே இல்ல புள்ள. இத நான் பரிபூர்ணமா நம்புறேன். அந்த அம்மா சொன்னப்போ எனக்கு நம்பிக்கை வரல பெரியம்மா. ஆனா ஆனா இப்ப நீ நம்பிதான் புள்ள ஆகணும். பூசாரிய பாத்தியா? தம்பதி சமேதரா இருந்து நீங்க தான் கும்பாபிஷேக கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணணும்னு உறுதியா சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி சாமியே உத்தரவு கொடுக்கற மாதிரி ஆச்சுல்ல. ஊரே அத நம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் கடவுள் இருக்காங்கிறதுக்கு அடையாளம் புள்ள. இல்ல பெரியம்மா, ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கு, ஒரு பக்கம் தயக்கம் நிறைய இருக்கு. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கவா? எதுக்கு இப்ப நீ தனியா இருக்கணும்? தனியா இருக்கிற கொடுமைய சந்தோஷமா இருக்கும்போது எந்த ஒரு மனுஷனும் அனுபவிக்கவே கூடாது. இதுல நீ மனச குழப்பிக்கிட்டு தனியா வேற இருக்க போறியா? இங்க பாரு மல்லி, இதுல குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. மாப்பிள்ள மனசுல நீ இருக்கிற, ஓ மனசுல அவர் இருக்காரு. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு சாமி மனசுலயும் இருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு? கொஞ்ச நேரத்திலேயே தலைகீழ மாறிடுதே பெரியம்மா. வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கும்? சந்தோஷம், துக்கம், ஏமாத்தம், நம்பிக்கை எல்லாமே கலந்தது தானே புள்ள. இங்க பாரு, இப்ப உனக்கு குழப்பமா இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா கூடிய சீக்கிரமே மாப்பிள்ள அவர் வாயாலேயே உன்னை பத்தி, உன் மேல இருக்கிற அன்பை பத்தி கண்டிப்பா சொல்லுவாரு. அப்போ நீ நம்ப மாட்டேன்னு அவர்கிட்டயே போய் சொல்லிடாத. இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வருது பெரியம்மா. கடவுளே, எல்லாம் சரியாயிடும். ஏன் பிள்ளை, ஏன் என் பக்கத்துல நிக்கிற? அங்க போய் மாப்பிள்ள பக்கத்துல நில்லு. போ 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 போ. சும்மா இருங்க பெரியம்மா. ஐயா வந்துட்டாரு. வாங்க வாங்க ஐயா, கொஞ்சம் நகருங்க. இருப்பா. முன்னாடி வாங்க. அக்கா. அம்மா நீங்க இல்லம்மா, மல்லி நீ வாமா. மல்லி, ஒன்ன தாண்டி கூப்பிடுறாங்க, போ. போனா வெண்பா கூட்டிட்டு போமா. வாங்கம்மா வாங்க. கடவுளே, இந்தாங்க தம்பி, உங்க மனைவி கழுத்துல இதை போடுங்க. வாங்கிக்கங்க. போடுங்க.
அலையே ஐரானா அரை உயிரே ஐரானா அவள் எனக்கே எனக்கானா உலகின் இந்தம்மா இத உன் வீட்டுக்கார கழுத்துல போடுமா. போடு. உன் காதலின் காந்தலாய் பாய்ந்ததில் காண்பது அகச்சிவப்பாய் நிற நிறமாய் தெரியுதடி. அருகில் நீ இருந்தால் நான் பரவசமாகின்றேன் என்னோடு நீ நடந்தால் நான் பறவையாகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.